ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான். நான் ஒரு 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து வருமாங்கிறது வந்து ஒரு மைண்ட்லேயே இருந்துச்சு. 3 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. என்ன பேர் டாக்டர் ராகேஷ் பாபு. நான் ஒரு பிஎம்எஸ் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த வர்மாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக பண்ணுறவங்களுக்கு தெரியும். என் ஃபேமிலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி தான். நான் ஒரு 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 4 தலைமுறையாக நான் படிச்சுருந்துருக்கேன். ஸோ அதோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கஷ்டங்கள், அதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி வந்தால் நான் எவ்வளோ தூரம் பண்ணலாங்கிறது அதோட ஆழமான விஷயம் எனக்கு தெரியும். வர்மான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா கீழே விழுந்துட்டாலே வர்மத்தில் அடிபட்டுறோம் அவனை தட்டி விடுங்க அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து வருமாங்கிறது வந்து ஒரு மைண்ட்லேயே இருந்துச்சு. நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய இடத்துல போயிட்டு தேடுவேன். மீன்ஸ் வருமான என்ன ஆழமாக கற்றுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசாங்கிட்ட போக போனீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லி தருவாங்க, சில விஷயங்கள் சொல்லித் தர மாட்டாங்க. நம்ம எல்லாமே வந்து ஒளிவு மறைவாக தான் இருக்கும். அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு நாளில் நீங்கள் வந்து இப்படி கற்றுட்டுலாம் போக முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில வருடங்களோ இல்லை சில மாதங்களோ இருந்தால் தான் ஒரு 1-2 விஷயங்கள் நம்ம அதுலேருந்து கேதர் பண்ண முடியும். தவிர எல்லாருக்கிட்டேருந்து எல்லாமே கற்றுக்க முடியாது. அப்போது இது ரொம்ப தேடிட்டு இருக்கும்போது தான் நான் படித்து முடிச்சுட்டு நான் வந்து இந்த விஷயத்தை நான் தான் சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கேன். ஸோ இது எனக்கு இந்த டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நான் நாகர்கோயிலேருந்து வரதால அந்த எனக்கு அங்கே உள்ள விஷயங்கள் எவ்வளோ டீப்பாக எல்லாருக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதனால் சமூகங்களில் பார்த்துட்டு கண்டிப்பாக இது கற்றுக்கணுங்கிறது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கடைசி நாள் வரை நான் அது ஃபிக்ஸ் பண்ணல. கடைசி நாளுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி தான் சித்ரா மேம் கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. சார் வரீங்களான்னு என்ன அவங்க தான் வந்து ஃபோன் பண்ணி இது ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒர்க் இருந்ததுனால. அப்புறம் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் டே வரும்போது எப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்துச்சு. 3 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை விட ஒரு கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்கிறதுக்கு நாலேஜ் இன்னும் பெருகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை எல்லோரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் தேவைப்பட்ட விஷயம் அது இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ நம்மளால் முடிஞ்சது வந்து ஆனந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் ஒருத்தரோட நாலேஜ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து இந்த நாலேஜை எடுத்ததில் எனக்கு ரொம்ப பயன்படாத இருந்துச்சு. ரொம்ப நன்றி.